தீபாவளி பலகாரங்கள் 49 நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். நாங்க தீபாவளிக்கு எந்த பலகாரமும் செய்யல, எல்லாம் கடையில தான் வாங்கினோம். ஆனா வீட்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட தீபாவளி அன்னைக்கு இந்த பாரம்பரியமான சுழியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இது சுசியானு கூட சொல்லலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பலகாரம் செய்யறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குக்கருக்குள்ள வச்சுட்டு நம்ம மூடி போட்டு 5 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததா 1 கப்பு உளுந்து, 1 கப்பு பச்சரிசி, இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம். இதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இந்த மாதிரி நைஸான மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல 1 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அது கூட நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா அது கூட 1.5 கப்பு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் ஆக நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறம் இது சூடு ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற உளுந்து அரிசி மாவு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பதத்துல இருக்கும். இதுல அந்த உருண்டைகளை நம்ம டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா இந்த சுசியம் சூப்பரா ரெடி ஆயிருங்க. தீபாவளி அன்னைக்கு பாரம்பரியமான பலகாரம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.